வீட்டுக்காரம்மா, என்ன சிக்கன்லாம் வச்சுக்கிறீங்க? என்ன செய்ய போறீங்க? பிரியாணி செய்ய போறேங்க. எனக்கு சொல்லி தரீங்களா? சொல்லி தரேங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் 300 ml ஆயில் ஊற்றிக்கிட்டு 5 ஏலக்காய், 5 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை போட்டுக்கிட்டு ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்சிருந்த 600 கிராம் வெங்காயத்தை போட்டு நல்லா இப்படி இந்த அளவுக்கு சவுக்கிற மாதிரி கிளறிக்குங்க. அது கூட 15 ml தனி மிளகாத்தூள் போட்டுங்க. 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு ரெண்டும் விழுதாக நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். ரெண்டுத்தையும் போட்டு 150 கிராம் போட்டு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு இப்படி கிண்டிக்குங்க. அது கூட ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி போட்டுங்க. 300 ml தயிர் போட்டு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு அப்போ இப்படி கிண்டிக்கணும். அது கூட 1/2 கிலோ தக்காளி இப்படி விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் கூட சேர்ந்து கலந்துங்க. வடி பிரியாணிக்கு நம்ம தக்காளி இப்படி அரைச்சி தான் போடணும். 5 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு கிளறிக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே சுத்தம் செஞ்சு வச்சுருந்த 1.5 கிலோ சிக்கனை கூட போட்டு கிரேவியில் நல்லா இப்படி கலக்கும்படி நல்லா கிளறிக்குங்க. கிளறிட்டு இப்போ நம்ம பக்கத்தில் சுட தண்ணி வச்சுருந்தோம், அதுலேருந்து ஒரு 1.25 லிட்ரு சுட தண்ணி தான் ஊற்றணும். சுட தண்ணி ஊற்றி இப்படி கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு 7 நிமிஷம் ஹை பீம்லேயும் ஒரு 7 நிமிஷம் லோ பீம்லேயும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த அரிசியை எடுத்து ஒரு அரை வேக்காடு வடித்து எடுத்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ நம்ம திறந்து பார்த்துட்டு அது கூட ஒரு புளிப்பு சுவைக்காக ஒரு எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு விட்டுக்கிறோம். கலந்துட்டு இப்போ வடித்து வச்ச அரை வேக்காடு வடித்து வச்ச அந்த சாதத்தை இந்த அளவுக்கு பிரியாணியில் போட்டு கலந்துட்டு நம்ம பக்கத்தில் ஒரு தோசைக்கல் வச்சு இப்போ டம் போடுற முறை எப்படின்னு சொல்லி தரோம். இப்போ நமக்கு தண்ணி கம்மியாகிறதுனால சோறு வடித்த தண்ணியே ஒரு டம்ளர் அதில் ஊற்றி இந்த அளவுக்கு வரா மாதிரி நம்ம மட்டம் பண்ணி வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறோம். மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இந்த அளவுக்கு மேலே டம்மு வச்சுட்டு 20 நிமிஷம் விட்டுடணும். 20 நிமிஷம் விட்டுட்டு இப்போ நம்ம டம் எடுத்து பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பிரியாணி. நாங்கள் இதில் எதுவும் கலர் சேர்க்கலை, நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன அளவு எல்லாம் 1.5 கிலோ ரைஸுக்கும் 1.5 கிலோ கறிக்கும் அளவு தான் இந்த அளவு சொல்லியிருக்கேன். பாருங்கள் பிரியாணி நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் 1.5 கிலோ கறி பிரியாணிக்கும் 1 கிலோ சிக்கன் 65க்கும் சேர்த்து எங்களுக்கு ஒரு 1000 ரூபா செலவாச்சு. இதை நாங்கள் 12 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வீட்லேயே செஞ்சு நல்லா ஆரோக்கியமான முறையில் திருப்தியாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.